நெல்லையில் இளைஞருக்கு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்ட கிட்னி 2 நாட்களுக்கு பிறகு அகற்றப்பட்டதால் உறவினர்கள் ஆத்திரமடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியைச் சேர்ந்தவர் சரவணகுமார். இவருக்கு கடந்த சில ஆண்டுகளாக கிட்னி செயல்படாமல் இருந்த நிலையில் 6 மாதங்களாக நெல்லை அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் செய்து வந்தார். இந்த சூழலில் சரவணகுமாருக்கு அவரது தந்தை மாரீஸ்வரன் கிட்னி கொடுக்க முன்வந்ததால் கடந்த 20ஆம் தேதி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்த நிலையில் கிட்னி அழுகியதாக கூறி கடந்த 22ஆம் தேதி மருத்துவர்கள் கிட்னியை அகற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அரசு மருத்துவமனையின் முதல்வர் அலுவலகத்திற்கு முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்களின் அலட்சியமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பினர். என் பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இது டயாலிசிஸ் போட்டுக்கிட்டே இருந்தோம். டயாலிசிஸ் போட்டுக்கிட்டே வெளியிலேருந்து கிட்னி பதிஞ்சு வாங்கிட்டா ரொம்ப நாளாகும், உங்கள் வீட்டில் யாருனாலும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ என் மகனோட கிட்னி அவனுக்கு பொருந்ததுன்னு அவங்க தான் டெஸ்ட் எடுத்து சொன்னாங்க. மதுரையிலையும் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்து எல்லா இதுவும் முடிஞ்சு இப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறம் பண்ணினதுக்கப்புறம் இவனுக்கும் கிட்னியை கொடுத்துட்டு ரொம்ப முடியாத சூழ்நிலையில் படுத்திருக்கான். அவனுக்கு வச்சுட்டு அது சரியில்லைன்னு 2 நாளையில எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன பதில்னு எங்களுக்கு தெரியல. 2 பேர் உயிருக்கும் காப்பாற்றி கொடுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது மறுபடியும் மாற்று கிட்னி வச்சு அவங்கள நல்லபடி ஆக்கி கொடுக்கணும். எங்களுக்கு அதுதான் வேணும். இதனிடையே அறுவை சிகிச்சைக்கு பிறகு சிறுநீரகம் நல்ல முறையில் இயங்கியதாகவும் திடீரென சிறுநீரகம் செயலிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் நோயாளியின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிறுநீரகம் அகற்றப்பட்டதாக மருத்துவமனை டீன் ரேவதி பாலன் தெரிவித்துள்ளார். டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு ஒத்துக்கொண்டார். அதன்படி வியாழக்கிழமை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. நாட் அ டிசீஸ் டோனர், அதான் முக்கியம், லைவ் டோனர். அவருக்கு கிட்னி பொருத்தியிருக்கிறார்கள். அந்த ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக நடந்தது. ஆன் டேபிள் யூரின் அவுட்புட் எல்லாமே நல்லபடியாக இருந்திருக்கிறது. மீண்டும் சனிக்கிழமை அவருக்கு அந்த ஒரு வைத்த கிட்னி ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதை பற்றி தான் உறவினர்கள் எங்கிட்ட கேட்டாங்க. நான் இது தொடர்பாக உறவினரிடம் பேசினேன். இதில் எங்கள் துறை ரீதியாக நான் என்னுடைய மருத்துவர்கள்ட்ட இது பற்றி விளக்கம் கேட்க இருக்கிறேன்.